இபி ஆஃபீஸில் வந்து ஏதோ கூப்பிட்டோம்னா உடனே காசு இருக்கா கையில் மாற்றி தரேன், கையில் காசு கொடுத்தா தான் நான் செய்வேன், ரொம்ப வந்தேன்னா எனக்கு 500, 1000, 2000 காசு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இபியில் வந்து கரண்ட் கம்பி கீழே எத்தனை கம்பி எல்லா காட்டிலையும் வந்து பிட்டு கம்பி போட்டு கட்டியிருக்காங்க. அந்த பிட்டு கம்பி வந்து மரமட்டையில் உரசி இதாக இருக்குதுன்னு தெரியுது. அந்த கம்பி இபி ஆஃபீஸில் கம்பி ரோல் இருக்குங்களா இல்லையா, கம்பம் அந்த இடத்துல கம்பம் கிடக்குது. கம்பம் கீழே ரொம்ப ரொம்ப லாங்கில் போட்டு கீழே தொங்குது. சிறுவாச்சூர் ரோடு, அகரம் ரோடு, எறை ரோடு, எந்த நேரத்தில் ஆள் மேலே விழுன்னு சொல்ல முடியாது. இதேமாரி நிகழ்ச்சி நடக்கும் எப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னோம்னா பார்த்துக்கலாம் தான் சொல்கிறாங்க. இபி ஆஃபீஸில் வந்து ஏதோ கூப்பிட்டோம்னா உடனே காசு இருக்கா கையில் மாற்றி தரேன், கையில் காசு கொடுத்தா தான் நான் செய்வேன், ரொம்ப வந்தேன்னா எனக்கு 500, 1000, 2000 காசு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது யாரும் வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜேஇ ஆஃபீஸில் போய் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜேஇ கிட்ட போய் சொன்னோம்னா நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்கிறாங்க. அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுறாங்க. அதை வந்து இபி ஆஃபீஸில் வந்து லைன்மேனை போய் ஒரு வாரத்துக்கு ஒரு டியூட்டி போய் செக் பண்ணணும். எந்தெந்த ஏரியா அப்படியே ரோட்டில் மெயினில் என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு கொண்டு கண்காணித்து சொல்லணும். மெயின் வந்து இபி அலட்சியத்தில் கம்பி கீழே வந்துருச்சு. இபி அலட்சியத்தில் இது நேற்று நடந்து விழுந்த கம்பி யாரும் வந்து கண்டுக்கல. இபி ஆஃபீஸில் ட்ரிப் ஆகுமா ஆகாதா, ரிட்டர்ன் சப்பல் ஆகுமா ஆகாதா, இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு காடாக போய் லைன்மேன் இருக்காங்க, போய் செக் பண்ணி ஏன் ஆஃபீஸில் போட்டு வச்சுருக்கீங்க லைன்மேன்? அது ஜேஇ தானே பார்க்கணும், கண்காணித்து பார்க்கணும். போய் பார்த்தீங்களா போனீங்களா வந்து சொல்லணும். இது வந்து ரொம்ப அலைச்சலாக தான் இந்த மாதிரி உயிராக இருந்துச்சு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.